வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, ப்ரீமியம் எந்த லெவலில் க்ளோசிங் ஆகிருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய ஸ்பாட் எந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இன்றைக்கி நிஃப்டினுடைய ஸ்பாட், அதாவது என்ன, பேங்க் நிஃப்டினுடைய ஸ்பாட் நம்ம க்ளோசிங் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா 47,500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அதான் 600 சில்லற 574 நம்மளுடைய என்எஸ்சியில் பார்க்கும்போது. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 47,500 அப்படிங்கிற ப்ரைஸை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். 47,500 உள்ள கால் எந்த லெவலில் ப்ரீமியம் எந்த லெவலில் க்ளோசிங் ஆகிருக்கு, புட்டோட ப்ரீமியம் எப்படி க்ளோசிங் ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்போ காலுடைய ப்ரீமியம் க்ளோசிங் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 463 க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இருந்து 47,500 மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு R1 அப்படின்னு வந்து நமக்கு வந்து 47,963 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி 2 ப்ரீமியம் நம்ம டபுள் இது பண்ணுறோம். அதாவது புட்டோட ப்ரீமியம் வந்து 404 க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ அந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்லியாக சப்போர்ட் வந்து S1 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 400 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 47,100 அப்படிங்கிற லெவலில் வந்து நமக்கு வந்து S1 நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த 2 ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சுன்னு பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான் அந்த 2 ப்ரீமியத்தையும் ப்ளஸ் பண்ணுறது, பார்க்குறது, தனித்தனியாக பார்க்குறது, 2 ப்ரீமியத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்க்குறது. அதாவது எப்படின்னா 463 ப்ளஸ் 404 இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 867 வரும். இந்த 867 வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி நம்ம மேலே கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல லைன் வருதுன்னா நமக்கு வந்து 48,367 அப்படிங்கிறது வந்து R2வாக இருக்கும். ஓகேவா? 2 ப்ரீமியத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டும் போது நமக்கு வந்து S2 எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 46,633 நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை S1 அப்படின்னா 47,100, S2 அப்படின்னா 46,633 R1 அப்படின்னா 47,963, R2 அப்படின்னா நமக்கு வந்து 48,367. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸாக எப்படி இந்த லைனில் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். R2வில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து R2வில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி, அப்புறம் வந்து ஏப்ரல் 5, ஓகே, அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கன்னு தெரில. ஸோ முன்னாடி லைன் டச்சஸ் இல்லை மாதிரி தெரில. ஓகே, இந்த ஏப்ரல் 5, 8 இந்த மாதிரி நாட்களில் வந்து நிறைய நாட்கள் வந்து அதில் வந்து 2-3 நாட்கள் வந்து அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு R2வில். ஓகே, 48,367, அதாவது R2வில் வந்து நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ இந்த R1 அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, R1ல் எத்தனை நாள் ட்ரேட் நடந்திருக்கு, என்ன இது நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். R1ங்கும் போது நமக்கு வந்து R1ல் கடந்த 15ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடத்துல வந்துடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல வருது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ R1ங்கிறது வந்து கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடத்துல வந்துடுது. அதேமாதிரி கடந்த 18ஆம் தேதியினுடைய ஹை அது பக்கத்தில் வருது, வேல்யூ வேரியா ஹை வந்துடுது. ஓகேவா? அப்புறம் ஏப்ரல் 4ஆம் தேதி அந்த இடத்துலனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது. மார்ச் 6ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடத்துல வந்துடுது, வேல்யூ வேரியா ஹை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய R1ல் இருக்குது. இப்போ S1 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா S1ல் வந்து கடந்த ப்ரீவியஸாக ட்ரேடான, அதாவது லோ, அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதியினுடைய லோ வந்துடுது நமக்கு. தேதி அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நாட்கள் அந்த இடத்துல ட்ரேட் நடந்ததுனால S1ம் நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து. S2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 46,633 நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த 46,633 ப்ரீவியஸ் என்ன ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்ச் 26 ட்ரேட் நடந்திருக்கு. அப்புறம் மார்ச் 22 ட்ரேட் நடந்திருக்கு. மார்ச் 21,
மார்ச் 20 இந்த 3 நாளுமே இதில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது மார்ச் 21 பார்த்தோன்னா 20ஆம் தேதி பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதே 21 பார்த்தோன்னா அது வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்கு. அதே மாதிரி தான் 22, அதே 23, 23, 26 வந்து இந்த ரேஞ்சிலே அந்த லைன்லேயே ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே, S2 நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரீமியம் வச்சு கால்குலேஷன் பண்ணி தான் அந்த லைன் போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக அந்த லைன்லாம் எப்படி ட்ரேட் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படியுமே வந்து நம்ம லைவாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போ இந்த லைனில் R1, R2, S1, S2 இப்படிலாம் வந்து எந்த இடத்துல வந்து அந்த இடங்கள்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா S2 மன்னிக்கணும் R2வில் நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா R2 நமக்கு ஆக்ட் ஆகுது வந்து 48,500 48,400 தான் நமக்கு ஆக்ட் ஆகும். நம்ம வந்து 48,400 பார்த்தாலும் நமக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் வந்து 22 லட்சமும் புட் சைடில் வந்து 3 லட்சமும். ஓகே, 48,500ல் 48,400 அப்படிங்கும்போது நமக்கு வந்து கால் சைடில் 8 லட்சமும் புட் சைடில் 59,000 இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதுவும் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் 48,500 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதேமாதிரி 48,400 எடுத்துக்கிட்டாலும் அதுவும் அந்த அந்த இடமும் நல்ல ஒரு கால் சைடில் அதிகமான டைட்டாக இருக்கிறதுனால அதுவும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து S1 அப்படின்னு பார்க்கும்போது 47,900 செக் பண்ணிக்கணும். நமக்கு வந்து 47,100 47,100 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து S1 ஆக்ட் ஆகுது. 47,100 பார்த்தாலும் நமக்கு வந்து கால் சைடில் 2 லட்சமும் புட் சைடில் 5 லட்சமும் இருக்குது. அதே 47 அப்படிங்கிற லெவலில் உள்ளதை வச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து கால் சைடில் 9 லட்சமும் புட் சைடில் 28 லட்சமும். ஸோ இதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து 47,100 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 47,000 அப்படிங்கிற லெவலில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக அந்த இடம் லோவில் வருது பாருங்கள். ப்ரீவியஸ் டேவினுடைய லோ வருது. என்னைக்கு உள்ள லோ பாருங்கள், ஏப்ரல் 18ஆம் தேதியுடைய லோ வருது. ஓகே, அடுத்து R2 அப்படின்னு நமக்கு பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 46,600 நமக்கு ஆக்ட் ஆகும். 46,600 இல்லைனா வந்து 46,650. சரி, ஓகே, நம்ம 46,600 எடுத்துக்கிடுவோம். 46,600 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் சைடில் வந்து 1.21 லட்சமும் புட் சைடில் வந்து 7.11 லட்சம் இருக்குது, 13 லட்சம் இருக்குது. ஸோ இதுவும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. 47,000 அப்படிங்கிற லெவலில் வச்சு பார்த்தாலும் 600 அப்படிங்கிற 46,600 அப்படிங்கிற இதில் வச்சு பார்த்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது இப்போ இந்த இடம் சப்போர்ட்டு அப்படின்னா இந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது நம்ம பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டுனா இது சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேவா, இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி தான் இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இது சப்போர்ட்டு, இதுக்கு கீழே போயிட்டுனா இது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் எப்போவுமே ஒரு லைனை தாண்டிட்டுனா அது சப்போர்ட் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது சப்போர்ட்டாக மாறிடும், ஆக்ட் ஆயிரும். அது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத புது நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன். வர நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிடிக்ஷன். இதெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் லைவாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் மார்க்கெட் ஓடும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த சப்போர்ட் S1ல் ட்ரேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல உள்ள 47,000 அப்படிங்கிற லெவலில் உள்ள புட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, காலில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காகுதா இல்லை உடையுதா எப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து, அதாவது உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.